தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு டைட்டில் பார்த்து வந்திருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், காஸ்டியூமை பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே வாழ்க தமிழ் தான், பட் கொஞ்சம் ஒரு மேக் ஓவர் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய 1000வது வீடியோ. அதாவது தமிழ் டெக் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடில் ப்ரைவேட்டில் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 1000வது வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தமிழ் டெக் கடந்து வந்த பாதை, குறிப்பாக இந்த 2018 ஒரு ரீவைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் தமிழ் டெக் ரீவைண்ட் 2018 எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் டெக் 1000. ஸோ 1000 எபிசோடு நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 1000வது வீடியோ. ஸோ இது நீங்கள் நார்மலாக சோஷியல் மீடியாலையும் மற்ற எங்கே பார்த்தாலும் தெரியாது. பிகாஸ் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஜியோது பழைய வீடியோ, பிஎஸ்என்எல் வீடியோ, இது போல் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம ப்ரைவேட் பண்ணி வச்சிருக்க காரணத்தினால. ஆனால் இந்த 1000வது வீடியோவில் நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் பேசலாம் இல்லையா? ஸோ இந்த ஜனவரியிலிருந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் டெக் ஆரம்பித்த தினம் அப்படின்றது February 13, 2016. ஸோ 2 வருடத்தை கடந்து இப்போ 3வது வருடம், அதுவும் கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். இந்த 2018 ஆரம்பத்திலே முதல் நாள், அதாவது கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ மை ஹோம் டவுன், என்னுடைய ஊர் எது அப்படின்றது போல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பல பேருக்கு இன்னும் அதுவே வந்து அந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க் நான் மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக January 5 தந்தி டிவியிலிருந்து நம்மளுடைய இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ தந்தி டிவி வாயிலாக நம்மளுடைய நேர்காணலை டேரெக்டாக சென்னையிலேருந்து கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் அன்னைக்கு ஸ்ட்ரைக் காரணமாக திரும்ப ஊருக்கு வந்து என்னுடைய ஊர்ல இருந்து டைரக்டா லைவ் ஸ்ட்ரீம் மூலமாகவே ஒரு நேர்காணல் வந்து அவங்க எடுத்தாங்க. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக January 27, 28. ஸோ இந்த நாட்களில் நம்ம சென்னையில் ஒரு மீட்டப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நண்பர்களும் ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து கொடுத்திருந்தாங்க. February மாதம் நம்மளுடைய தேசிய அவார்ட் ஸ்மைல் செட்டை ஆர்கனைஸ் பண்ண தேசிய அவார்டு 2017க்கான அவார்டில் 2 அவார்ட்ஸ்க்காக நம்ம நாமினி ஆகியிருந்தோம். அதில் ஒரு அவார்டை வந்து நம்ம ஜெயிச்சும் இருந்தோம். ஸோ அதற்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள். அடுத்ததாகவே February 13 நம்ம 2 வருடம் தமிழ் டெக்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 3வது வருடம் ஆல்மோஸ்ட் வந்து முடியவும் போகுது. இதே February மாதத்தில் ரெட்மி தரப்புல இருந்தும் சரி, இதே போல மோட்டோரோலா தரப்புல இருந்தும் சரி, ஒரு மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்பாகவே நமக்கு அந்த மொபைலை கொடுத்தாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க லான்ச் அன்னைக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த 2018 ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சது. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அடுத்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம ஒரு பெங்களூரில் மீட்டப் வச்சுருந்தோம். ஸோ அந்த மீட்டப்லேயும் பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த மீட்டப் ரொம்ப நாள் கழித்து தள்ளி போய் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்ததான் மே மாதம் தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ் டெக்கில் ரொம்ப காலமாக நம்ம ஒரு பழைய ப்ராசஸர் கொண்ட ஒரு லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எடிட்டிங்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மே மாதம் தமிழ் டெக்குடைய அஃபிஷியல் பிசி பில்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. C4 சேனல்லேருந்து நமக்காக பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிசியை நம்ம எடுத்துகிட்டும் வந்திருந்தோம். அதுக்குண்டான ஒரு வ்ளாகும் நான் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ் டெக் பிசிக்கான உண்மையான பெயர் என்ன, இதுதான் இந்த பிசிக்கான பெயர் அப்படின்றத நம்ம வந்து வைக்கல. நான் உங்களுடைய சஜஷன்ஸும் கேட்டிருந்தேன். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் நம்மளுடைய தமிழ் டெக் பிசிக்கு ஏதாச்சும் பெயர் வைக்கணும் அப்படின்னா என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இதே மே மாதத்தில் நம்ம 7,50,000 அப்படின்ற ஒரு இமாலய சப்ஸ்கிரைபர் இலக்கை வந்து அடைந்திருந்தோம். அதற்கு கூடவே நம்ம அடுத்ததாக ஜூலை மாதம் நம்ம தமிழ் செல்வன் சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸையும் வந்து கடந்து வந்தோம். இந்த சமயத்தில் தான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த கம்பெனி கிட்ட இருந்து நமக்கு கான்டாக்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பலவிதமான சாம்சங் மொபைல்ஸும் நமக்காக ரிவ்யூக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நமக்கு Galaxy Note 9 ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம், ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், அது நமக்கு ரிவ்யூக்கு கிடைச்சிருந்தது. அக்டோபர் 20 ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இமாலய இணைக்கை அந்த நாளில் நம்ம வந்து எட்டியிருக்கோம். ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கு உண்டான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன அதே டைமில் நம்மளுடைய புது ஸ்டுடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு vlogல சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த புது ஸ்டுடியோ. பட் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு காலியான அட்மாஸ்பியர் எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் பல ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச உடனே தமிழ் டெக் ஸ்டுடியோ செட்டப் 3.0 உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மற்ற 2 ஸ்டுடியோ செட்டப் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய இனிஷியல் பீரியட் கொஞ்சம் அட்வான்ஸ்டான பீரியட் செக் பண்ணி பாருங்கள்.
அதைத் தொடர்ந்து கோல்டன் பிளே பட்டன் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சது. நம்ம தமிழ் டெக் அப்படின்னு ஆங்கிலத்தில், கூடவே தமிழ் டெக் அப்படின்னு தமிழ்லையும் இருக்கிறது போல பிளே பட்டன் வேணும் அப்படின்றது போல அப்ளை பண்ணியிருந்தோம். நவம்பர் 15ஆம் தேதி நமக்கு கோல்டன் பிளே பட்டன் கிடைச்சது. இதற்கு உண்டான ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பட் இதில் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் பிளே பட்டனில் நம்மளுடைய தமிழ் டெக் அப்படின்றத தமிழ் எழுதும்போது எழுத்து பிழைகள் ஒரு சிலது இருந்தது. இன்னும் ரிட்டன் அனுப்பல, இன்னும் ஒரு சில ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயமாக இந்த 2018 நடந்தது. பட் இருந்தாலும் ஒரு கோல்டன் பிளே பட்டன் வாங்கக்கூடிய கனவு நினைவானதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக டைமண்ட் பிளே பட்டன் 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. அதைத் தொடர்ந்து ஆங்கில நாளிதழான த ஹிந்து அப்படின்ற அந்த பேப்பர்ல நம்மளுடைய இன்டர்வியூ ஆங்கிலத்திலே வந்திருந்தது. ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னதான் நம்ம பல விஷயங்களை சாதித்தோம் அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் சொன்னாலும், தமிழில் பல விதமான டெக் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை பேப்பர்ல இருக்கட்டும் வந்தாலும், ஒரு ஆங்கில பத்திரிகை ஆங்கில நாளிதழில் வர்றது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் எல்லா இடத்துல இருந்து பாராட்டுகள் வந்தது. ஸோ அதற்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு தான் சொல்லணும். அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம 40 கிவ்அவேஸ் வச்சிருந்ததை தொடர்ந்து டிவி கம்பெனிஸும் நிறைய பேர் நம்மளை கான்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் நமக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்றது போல ஒரு டிவி கிவ்அவேவும் கொடுத்திருந்தேன். அந்த டிவியில் வின் பண்ண நபருக்கு நிறைய பேருக்கு யார் வின் பண்றாங்க, எப்படி வின் பண்றாங்க, உண்மையிலே கொடுக்குறீங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் இருக்கும். அப்படின்ற பேரில் அடுத்த நம்மளுடைய மீட்டப் வெள்ளூர் மீட்டப், ஸோ இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது. அதோடைய பிளாக் நாளைக்கு காலையில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மீட்டப்லேயே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த டிவியை வின் பண்ண நபருக்கே டேரெக்டாக அவருடைய கையிலேயே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இந்த வருஷம் நான் பர்டிகுலராக கருதிட்டு இருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இந்த டேபிள் மேலே இந்த இடத்துல வச்சு MKBHD ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு இருந்துட்டு இருக்காங்க. குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் அவர் செய்தது போல் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் டேபிள் ரோப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு, ரொம்ப நாளாக இருந்த ஒரு கனவு இந்த வருடம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் 2018 அப்படின்ற வீடியோவில் நான் அதை செய்திருந்தேன். என்கிட்ட எப்பப்பெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கிடைச்சதோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கி வச்சு அந்த ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்தேன் போன மாதம். பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த மாதம் இயரில் உங்களுக்கு நான் அதை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். பட் கொண்டு வந்தது நம்முடைய தமிழ் டெக் சேனலில் நான் கரெக்டாக கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடித்திருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கலாம். இல்லை, இந்த 2018 கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. பட் முடியறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம், எப்படி நம்ம ஜனவரியில் ஒரு இன்டர்வியூவோட ஆரம்பிச்சோமோ அதே போல இந்த டிசம்பரையும் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூவோட முடிச்சிருந்தோம். ஆனந்த விகடனில் யூடியூப் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் இந்த 2018 சாதித்த ஒரு சில யூடியூபர்ஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுடைய இன்டர்வியூவும் வந்திருந்தது. இப்போ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னாவே அந்த ஆனந்த விகடன் நாளிதழில் நம்மளுடைய இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸோடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். அதே சமயத்தில் யூடியூப்ல தமிழ் டெக் சேனல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை அப்படின்றது அப்ராக்சிமேட்லி 11 லட்சத்தை தாண்டி ரொம்ப போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். தமிழ் செல்வன் சேனல்ல 72,000, அதே போல ஹவுஸ்இட் சேனல் நம்மளுடைய ஆங்கில சேனல்ல 42,000 இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து இந்த வருடம் பலவிதமான புது கம்பெனிஸ் நம்மளை டேரக்டாக காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பலவிதமான பெரிய கம்பெனிஸ், ஒரு சில பேர் அன்பயாஸ்டு ரிவ்யூஸ்க்காக டேரக்டாக காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்பயாஸ்டு ரிவ்யூஸ்க்கு ஒத்துக்கிட்டு நமக்கு டிவைஸும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பாசிட்டிவாகவும் சொல்ல, நெகட்டிவாகவும் சொல்ல, பட் இருந்தது போல சொன்ன அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இது போல இன்னும் ஒரு சில பேண்டும் நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பலவிதமான லிங்க்ஸ் கிடைச்சது இந்த ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி வெறும் நார்மலாக 720 1080p மட்டும் கிடையாமல் இப்போ 1080pல 60 ஃப்ரேம்ஸில் கன்சிஸ்டண்டாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே பலவிதமான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் கூட 1080 60 ஃப்ரேம்ஸில் நீங்கள் செட்டிங்ஸில் குவாலிட்டி மாற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கான ஒரு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இதை கன்சிஸ்டண்டாக இந்த வருஷம் என்னால் கொடுக்க முடியுது. அது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே ஓகேங்க. ட்விட்டரில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்தில் என்னுடைய அதிகமான ரீட்வீட்டாக இருக்கட்டும், எனக்கு நான் செய்த ட்வீட்டுக்கு அதிகமான லைக்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்வீட் அது என்னன்னு கேட்குறீங்களா? ஜனவரி 2ஆம் தேதி நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் 2018க்கான என்னுடைய கோல் என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் டெக்னு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அது பாசிபிளே இல்லைன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லை தான், பட் முடியாததை முடித்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் போயிருந்தேன். பிகாஸ் 1 மில்லியன் பாசிபிள் தான், அதை தாண்டி நம்ம ஈஸியாக போயிட்டும் இருக்கும். பட் 2 மில்லியன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதை நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதே போல் 500K 100K தமிழ் செல்வன் ஹவுஸ்இட் அப்படின்றதையும் நான் ட்ரை பண்ணேன். அதுவும் இன்னும் அந்தளவுக்கு ஆகலைன்னு சொல்லலாம். பட் ஸ்டூடியோ செட்டப் நான் மாற்றணும்னு நினைச்சேன். அது ஒரு விஷயம் நடந்தது. லென்ஸ் அப்கிரேட் சொல்லியிருந்தேன், பட் அது இன்னும் நடக்கல. ஸோ இது எல்லாமே இன்னும் பல விஷயங்களும் சேர்த்து இந்த ஜனவரி மாதம் நான் ட்வீட் ஒன்று போடுவேன். இந்த 2019க்கான கோல் என்னென்ன, அதில் நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லி. இந்த ட்வீட்லேயே நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், கெட்டிங் ஃபிட்டர் அண்ட் லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும், அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த
2 விஷயமும் மாற போகிறது கிடையாது. அது எனக்கு கிடையாது, எல்லாருக்குமே சேர்த்து தான். நம்ம எப்பவுமே ஃபிட்டாகவும் இருக்கணும், கூடவே நம்ம இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும், கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நம்ம எப்பவுமே செய்தால் நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய மொழியில் முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ஓகே. இந்த 2018ஆம் ஆண்டு நடந்த விஷயங்கள் மட்டும் தமிழ் டெக்குக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் ரேட்டிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,59,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த 2018 மட்டும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய டெக் குழு, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களும் இணைந்த ஒரு மிகப்பெரிய டெக் குழுவாக தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். இதைத் தொடர்ந்து இதில் வந்த வியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,21,00,000 வியூஸ் இந்த 2018 மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். டோட்டலாகவே நம்ம சேனலுக்கு வந்தது 7 கோடி வியூஸ் இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதை தொடர்ந்து நமக்கு வந்த லைக்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் லைக்ஸ் வந்திருக்கு, கூடவே 60,000 டிஸ்லைக்ஸும் வந்திருக்கு. ரேஷியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 92% வந்து நமக்கு லைக்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள். இனிமேட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், முன்னாடி ஒரு லைக் கொடுங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்ததான் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்னும் புதிய ஹார்ட்வேர் போடுறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கூடவே இதுக்கு வந்த கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,65,000 கமெண்ட்ஸ் இந்த 2018 நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லியாச்சு இந்த 1000வது வீடியோவில். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த வருஷம் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட நம்முடைய சொந்தங்களுக்காக ஒரு 3 நாள் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள் மொத்தமும் வந்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை தர்றதுக்கான வாய்ப்புகளே வந்து சூழ்நிலையே வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சு. பல பேர் செய்தது வந்து போய் சேரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல பேருக்கு கொடுத்த அமௌண்ட் கூட வந்து இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது போல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. பிகாஸ் இந்த அமௌண்ட் எந்த இருந்தாலும் நம்ம அனைவரும் சேர்ந்து இதை கொடுக்கறது போல இருக்கணும், அதை டேரெக்டாக உங்ககிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நானும் கொடுக்காம இருந்தேன். பட் அதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ வரைக்கும் ஏற்படலை. நம்ம நினைச்ச அமௌண்ட்டை விட ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வந்தது. பட் இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றத என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, உங்களுடைய சார்பாக, எல்லாருடைய சார்பாகவும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் உண்மையிலேயே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றது இப்பயும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த நியூ இயரில் ஒரு சில நாட்களில் நான் அதை வந்து கொடுத்துருவேன். அதுக்குண்டான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை நான் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த 1000வது வீடியோவில் இவ்வளோ நேரம் வந்து நான் சொன்ன விஷயங்கள், நம்ம இது வரைக்கும் சாதித்த விஷயங்கள், என்னென்ன மிஸ் பண்ண விஷயங்கள், என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் பார்த்தது மட்டும் கிடையாது, இந்த 1000வது வீடியோ வரைக்கும் இத்தனை நாள் நான் அப்லோட் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், ஷூட் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், இதில் எல்லா வீடியோலையுமே சரி, வீடியோவை எடுத்து முடிச்சு எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பல பேர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஃபேமிலியும் சரி. ஆனால் முதல் முறையாக 1000வது வீடியோவில் தான் கேமராவுக்கு பின்னாடியே உட்காந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான விஷயம். இந்த 2018 இது நடந்த ஒரு விஷயம். அதுக்கு மேலே உங்களுடைய சஜஷன், ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். இந்த தமிழ் டெக் குடும்பத்திற்கு என்னுடைய சார்பாக மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் புத்துணர்ச்சியுடன், இன்னும் பல வீடியோஸில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். தமிழ் டெக்கின் 1000வது இந்த வீடியோவுக்கான ஒரு ஸ்பெஷல் கேக் இப்போ நம்ம முன்னாடி இருக்கு. பட் இந்த ஸ்பெஷல் கேக்கை நான் வெட்டுறதை விட இந்த டீமின் சீஃப் வெட்டினா கரெக்டாக இருக்கும்ல. ஸோ என்னுடைய அம்மா வந்து வெட்ட போகிறாங்க. ஸோ அதோடைய ஃபுட்டேஜ் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன்.